ஒரு குற்றத்தெளினம் முதல்ல ஒரு குழப்பம் வந்தால்தான் அதற்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லுவாங்க. ஒரு 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 பிரளயம் வந்தால் தான் அதுக்கு புயலுக்கு பின்னால் தான் அமைதி வரணும். இப்போதும் பெருங்குழப்பம், திமுக பக்கத்தில் குழப்பம், அதிமுக பக்கத்தில் குழப்பம், அதனால் தாவேகால குழப்பம், இவ்வளோதானே இருக்குது. இப்போ இந்த குழப்பங்களுக்கு பின்னால் ஒரு தெளிவு எங்கேயோ ஏற்படுது மக்களுக்கு. அப்பொழுது நாம் தமிழர் இவரை ரொம்ப நாளாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே, அப்போவே இவருக்கு ஓட்டு போட்டிருந்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குமே மக்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி அரசியல் என்று சென்று கொண்டிருக்கிறது. எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த துறையிலேருந்து வந்தாலும் ஒரு ஆண்டுக்கு மட்டும் அது அந்த திட்டம் அதுக்குள்ளே செயல்படுத்தி நிறைவேற்றுற மாதிரி திட்டங்களை மட்டும் பரிந்துரை செய்யுங்கள். எதனால்? அப்போ 5 வருடம் நிலைக்க மாட்டோம், நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த அரசு தாங்காது. ஏன்னா இந்த பக்கம் திமுகலேருந்து வந்தவங்க இப்படி பிரிஞ்சு போனாலும் பிரச்சனை, அதிமுகலேருந்து வந்தவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாலும் பிரச்சனை. இப்போ அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு 5 பேர் அமைச்சர் கொடுக்கலான்னா சட்ட ரீதியாகவும் சட்ட வல்லுநர்களும் அவசரப்பட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா. இன்றைக்கி விசிகாவும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. விஜயுடைய ஆட்சி தள்ளாட்டத்தில் இருப்பதால் ஒரு 6 மாதம் ஆட்சி செய்துவிட்டு நான் என்னால் முயன்ற வரைக்கும் நான் பண்ணேன், எனக்கு நிதி கிடைக்கல, மத்திய அரசு உதவலை, இவங்க கவுத்துட்டாங்க, இந்த பக்கம் இவங்க கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேர்தலை அவர் சந்திக்க வேண்டி வரும், அவராகவே ஆட்சியை கலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சில மட்டங்களில் அரசு துறையில் அங்கங்கே அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய இந்த ஒரு ஆண்டுக்கு உண்டான திட்டங்களை மட்டும் சொல்லுங்கள் சொல்லும்போது இதுவும் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி வரும்பொழுது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இதில் எதுவுமே இந்த 3லேயும் நீ நானும் சேர்ந்துக்கிட்டு முதலமைச்சராகவும் இல்லை அவரை பொது முதலமைச்சராக்குவோம், இப்படி ஆக்குவோம், அங்கேருந்து பிரிஞ்சு இங்கே வருது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுன்னா எப்படியா இருந்தாலும் அது டிஸ்குவாலிஃபிகேஷனில் தான் நிற்கும். அப்படியா இருந்தால் அவங்க இந்த 25 நீங்கள் சொன்ன இந்த திருச்சி கிழக்கு சேர்த்து 26 தொகுதிகள் இது ஒன்றா வரலாம். இல்லை இது கோர்ட்டில் எழுதிட்டு இருக்கும்போது திருச்சி கிழக்கு வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளே பண்ணியாகும். இது 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது 6 மாதம்ன்றது 1 வருஷம் கூட இருக்கும். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அரசியல் விரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது 2 இயர்லியாக இருக்குது, பட் இப்போது இந்த டிஸ்கஷன் தேவையான ஒன்றா நான் பார்க்குறேன். திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு ஸோ அங்கே இடைத்தேர்தல் கண்டக்ட் பண்ண போகிறதா இப்போ செய்தி எல்லாம் வெளியாகுது. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போது அதிமுக பிளவுபட்டிருக்கு. CV சண்முகம் தலைமையில் ஒரு அணியாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் பிளவுபட்டிருக்கு. அதில் 25 MLAக்கள் CV சண்முகம் அவரை ஆதரித்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தரலாம் இந்த தேர்தல் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இப்போது 2016 நாம் தமிழர் களத்தில் நிற்கும் போது அவங்க வாக்கு வங்கி எங்கெங்கெல்லாம் ஏறுதோ அப்போலாம் ADMKவோட வாக்கு வங்கி குறையிறத பார்க்க முடியும். ஸோ இந்த பிளவு இப்போ 25 + 1 26 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகிறதாகவும் இப்போ செய்திகள் பதிக்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? நாம் தமிழருக்கு இது சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்ல இந்த 25 பேர் இந்த பிளவு இது ஒரு அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கம் இப்படி பிளவுபடுறதுங்கிறது ஒரு வருத்தத்திற்குரியது. நான் ஃபஸ்ட் டைம் மாதிரி சொல்கிறீங்களா இது? இல்லை, எந்த இயக்கம் பிளவுபட்டு கொண்டே வரும்போது நம்ம யாரும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பொதுவான ஒரு இதில் சொல்கிறோம், கட்சி சார்புலாம் சொல்லலை. இந்த அதிமுக MLAக்கள் அது அந்த முடிவாகிறது நம்ம 6 மாதத்துக்குள்ளெல்லாம் முடிவாக இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும், கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதிமுகலேருந்து தாவேகால ஜாயின் பண்ணணும். பண்ணிட்டா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 26 இடைத்தேர்தல் வரும். கட்சி தாவல் 25 கட்சி தாவல் அது ஏன்னா 32 பேர் இருந்தால் தான் இவங்க தனி கட்சி. இப்போ 25 இருக்குமா, 32 ஆகுமா, இல்லை இன்னும் குறையுமா தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய பதவி பறிப்போய் மறுபடியும் அவர்கள் அந்தந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. நிச்சயமா நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ வேலுமணி ஜெயிச்ச இடத்துலையோ அவர் ரொம்ப 10 தொகுதியில் கொங்கு தொகுதியில் 10க்கும் அவர் பொறுப்பு. ஆனால் 1ல் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சுது, அவர் மட்டும்தான் தொண்டாமுத்தூரில், அதுவும் ரொம்ப மார்ஜின் கம்மியாக. பாக்கி 9 உங்களுக்கு தோத்துட்டாங்க. அதில் 6 தாவேக்கா.
ஜெயிச்சிருக்கு. இப்போது போய் மறுபடியும் இவர் உட்பட இந்த 25 பேர் அங்கே நிற்கிறாங்கன்னு, யார் அங்கே தோற்றுருப்பாங்க? ஒன்று திமுக வேட்பாளராக இருக்கும், இல்லை தாவேகா வேட்பாளர், 2 பேரும் தோற்றுருப்பாங்க. அப்படி தோற்று தானே அதிமுக ஜெயிச்சிருக்கணும். மறுபடியும் போய் நிற்கும்போது அங்கே இருக்கிற அந்த தாவேகா வேட்பாளரோ தாவேகா நிர்வாகிகளோ வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கோ இந்த வகைராவுக்கோ எப்படி பெரிய ஆதரவு கொடுப்பார்கள்? அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அந்நியர்கள், வெளியிலிருந்து வந்தவர். அவங்களே 3 மாதத்துக்கு முன்னால் தான் கட்சிக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பாகவே வந்து விட்டார்கள். இவர்கள் தேர்தலுக்கு பின்னால் ஒரு பதவிக்காக வந்திருக்கிறார்கள்னா இவங்களுக்கு பதவியை விட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னு தாவேகாவில் இப்போ வந்தவன்னா 6 மாதத்துக்கு முன்னால் வந்தவன், 3 மாதத்துக்கு முன்னால் வந்தவன் கூட சீனியர் தான் தாவேகால். இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இந்த மாதிரி வரும்பொழுது இல்லை, சீமான் கூட அந்த இதை பற்றி பேசியிருக்காரு. அதாவது போக்குவரத்து துறையில் எல்லா பெண்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன் இருக்குது, வருஷத்துக்கு 16,000 கோடி நஷ்டம் வருது. இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்ததே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டு அவங்க திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி அவருக்கு கொடுத்தாங்க, அவர் வகைராவுக்கு அவருக்கு தான் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், ஃப்ரண்ட்டில் மட்டும் பிங்க் கலர் அடிச்சுட்டு பஸ் ஃபுல்லாக வந்து பழைய கலரே விட்டுட்டு ஃபுல்லாக அடித்த மாதிரி கணக்கு பண்ணிட்டாருன்னு ஒரு தகவல் உண்டு. ஊழலுக்கு எப்படியெல்லாம் வழி உண்டுங்கிறது வந்து திமுக தான் வந்து அந்த காலத்திலே சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழல் சர்க்காரியாக சொன்னது அது நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அதிமுக பிளந்ததுன்னா அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் குறையும், மக்களிடையே அவளுடைய செல்வாக்கு குறையும். திமுக பிளக்கவில்லை, ஆனால் பிளப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. அதை மீறி அவர்கள் வந்து அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அதுவும் வந்து எங்கே போகும்? ஒன்று அதெல்லாம் விஜய்க்கு போகணும், இல்லை விஜய் வேண்டாம், இப்பொழுது உள்ள தாவேகா வேண்டாம், இல்லை தாவேகா இந்த 6 மாதத்தில் பல தவறுகள் செய்கிறார்கள், சொன்னதை செய்யவில்லை, இல்லை வந்து ஊழலுக்கு எதிரானு சொல்லிட்டு அவங்களே ஊழல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலை, இந்த வந்ததே 3 நாள் தானே. நம்ம வந்து வந்த 3 நாளுக்குள்ளேயே அவங்கள வந்து ஊழலா இல்லையான்லாம் நம்ம பேசுகிறது வந்து நியாயம் இல்லை. ஒரு குறைந்தபட்ச ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும். ஒரு 6 மாதம் கொடுப்போம். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம், 3 மாதத்தில் வந்து ஒரு இண்டிகேஷன் தெரியணும். 6 மாதத்தில் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது நடக்கும் தவறுகளை விமர்சனம் செய்யலாம். குறைபாடுகள் இருந்தால் கூட அதை வந்து அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பட் தவறுகள் நம்ம சொல்கிறது தெரிந்தே ஊழல், தெரிந்தே நடக்கும் தவறுகள், தெரியாமல் நடக்கும் தவறுகள், கவனக்குறைவுகளை வந்து திருத்திக்கலும் அனுபவமின்மை அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தின் அது வர வர அவர்கள் அதிகாரிகள் மூலமாகவோ மற்ற கட்சியிலேருந்து 115 பேர் வந்து வெளிக்கட்சியிலேருந்து தானே வந்திருக்காங்க திமுக அதிமுகலேருந்து. அதுலேயும் குற்றப்பின்னணி உள்ளவங்க வந்து 41 பேர் வந்து தாவைகளை தான் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. அதிகமாக திமுக அதிமுகவோட அதிகமாக இருக்காங்க தாவைக்கால குற்றப்பின்னணி உள்ளவர். அதில் 19 பேர் வந்து கொடுங்குற்றம். இப்போ சீமான் அவர்கள் வந்து இங்கே விஜய் அவர்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணுன்னா நிறைய பேர் வந்து படித்தவர்கள், இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள், படித்த இளைஞர்கள், பிஹெச்டி, எம்பிபிஎஸ்ஸு, இந்த மாதிரி பல எம்காம் இந்த மாதிரி படித்தவங்க பட்டதாரிகள் வந்திருக்காங்க. அவரும் இதே மாதிரி பட்டதாரிகள், அதே சமயத்தில் குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக பார்த்து சீமான் வந்து கொண்டு வந்தார். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு அந்த திரைப்பட முகத்தினாலோ என்னமோ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய குழப்பங்களுடைய இதுக்கெல்லாம் எப்போவுமே ஒரு குற்ற தெளிவாக முதல்ல ஒரு குழப்பம் வந்தால்தான் அதற்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லுவாங்க. ஒரு 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 பிரளயம் வந்தால் தான் அதுக்கு புயலுக்கு பின்னால் தான் அமைதி வரணும். அமைதி எடுத்தோடனே வந்துடாது, புயலுக்கு பிரளயத்துக்கு பின்னால் தான் வரும். அந்த மாதிரி சொல்லும் பொழுது இப்போதும் பெருங்குழப்பம், திமுக பக்கத்தில் குழப்பம், அதிமுக பக்கத்தில் குழப்பம், அதனால் தாவேகால குழப்பம், அவ்வளோதானே இருக்குது. இப்போ இந்த குழப்பங்களுக்கு பின்னால் ஒரு தெளிவு எங்கேயோ ஏற்படுது மக்களுக்கு. கடைசியில் இவங்க இப்படி தானா, இவங்களாம் அவ்வளோதானா, இவனோட அவன் மோசம், அவனோட இவன் மோசம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எப்போ வரும்? இன்னும் சிறிது காலம். அந்த அனுபவம் மக்களுக்குமே அனுபவம் தேவைப்படுது. தேர்தல் அந்த
அவர்கள் எடுத்த முடிவுக்கான இந்த முடிவு சரியா இல்லையாங்கிறத வந்து அவங்களே மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் வரும். அப்படி வரும் பொழுது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இதில் எதுவுமே இந்த மூணுலேயும் வந்து நீ நானும் சேர்ந்துக்கிட்டு முதலமைச்சராகவும் இல்லை அவரை பொது முதலமைச்சராக்குவோம், இப்படி ஆக்குவோம், அங்கேருந்து பிரிஞ்சு இங்கே வருது, இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சி 8% முன்னால் வாங்கிச்சு, இப்போ 4% வாங்கிச்சு. அந்த 4% வாக்கு அநேகமாக தாவேகாவுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தாவேகா ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியவில்லை என்று வரும்பொழுது மீண்டும் திமுக அதிமுகனா அது திமுக பழைய திமுகவாக இருக்காது, பழைய அதிமுகவாக இருக்காது. அப்பொழுது நாம் தமிழர் இவரை ரொம்ப நாளாக நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோமே, அப்போவே இவருக்கு ஓட்டு போட்டிருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குமேனு மக்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி அரசியல் என்று சென்று கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு தூரம் யதார்த்தத்தில் நடைபெறுகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து அதிமுக பிளவுப்படுறதை பற்றி இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடுவுலையே நம்ம இந்த இதுலேயே பேசுவோம். திமுகவில் ஒரு பிளவு காத்துக்கிட்டு இருக்கு. திமுகவில் என்ன அதை வரேன் ஒன்று முடிச்சுட்டு வர்றேன். அதிமுக என்னங்கிறத பேசிட்டு அங்கே வருவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அந்த 25 பேர் போகிறாங்க. இதில் வந்து யார் சரி யார் தவறு எதனால் இந்த காரணமெல்லாம் வந்து அவங்களது. இவங்க சொல்கிற காரணம் வந்து திமுகவுடன் சேர்ந்து அவர் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சித்தார். சி வி சண்முகம் அதை சொல்லியிருக்கார். சி வி சண்முகம் சொன்னால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர், 4 பேரும் ஒரு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் இந்த கொங்கு, இவர் வந்து வட மாவட்டம், அந்த மாதிரி சாதி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கவுண்டர், ஒருத்தர் முக்குளத்தோர், ஒருத்தர் முத்தரையர், ஒருத்தர் வன்னியர், இப்படி வருது. 25 அந்த பக்கம் 22ன்னு இருக்குது. இது ஏன் எதனால் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து முதல்வராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவோ இல்லை உள்ள உதயநிதி துணை முதல்வராகவோ இருக்கிறதா ஒரு பேச்சு ஒரு 3 நாளைக்கு பரபரப்பாக அடிபட்டது. மீடியாக்கள்லேயே, பத்திரிகைகள், சேனல்கள்லேயே அடிபட்டது. பேபி முதல்ல ஓப்பன் பண்ணியிருந்தார் இந்த விஷயத்தை. ஆமாம், அந்த விஷயத்தில் வந்து முதலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் செல்வி அவர்கள், அதாவது அவருடைய மூத்த தமக்கையார் பெங்களூரில் இருக்காங்க. ஆமாம், அவங்க, அப்புறம் கனிமொழி எம்பி, அதுக்கப்புறம் மூக அழகிரியோட மகள் கயல்வெளி, இவங்க வந்து ரொம்ப அதை எப்படி நீங்கள் வந்து அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஆதரவு கொடுத்தாலும் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இவ்வளோ நாள் நீங்கள் போன வாரம் வரைக்கும் ஒருத்தர் அதிமுகவும் திமுகவும் திட்டிக்கிட்டு பாலிடால்னு சொல்ல, பதிலுக்கு வந்து கோத்தடிமைன்னு சொல்ல, அப்படி மாறி மாறி திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒன்றா போனால் எப்படி மதிப்பாங்க? இன்றைக்கி தற்காலிகமாக விஜயை வந்து நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு திமுகவை அழிக்க பார்க்குறீங்களா? இவ்வளோ பெரிய இயக்கத்தை. ஏற்கனவே ஸ்டாலினை வந்து கொளத்தூரில் இத்தனை அவர் டெவலப்மெண்ட்டெல்லாம் பண்ணி அந்த தொகுதியை நல்லா வச்சுருந்தா கூட கடைசியில் வந்து முதல்வராக இருக்கிறவர் சிட்டிங் முதல்வர் தொகுதியில் தோக்குறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு இது வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, இதற்கு காரணம் வந்து இவங்க தான். துர்கா அம்மையாரை வந்து அவங்க பேரில் நீ அரசியலில் ஏமா வந்த? நாங்களாம் செல்வியெலாம் வந்து அவங்களாம் அரசியலுக்கு வந்ததே இல்லை. கனிமொழி வந்திருக்காங்க, கயல்வெளி இப்போ வரப்போகிறதா சொல்கிறாங்க. தாவேகாவுடைய அந்த பதவி ஏற்பு விழாவில் கூட அவங்க இருந்தாங்க, கயல்வெளி அந்த ஆடியன்ஸில் இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து அப்படி அரசியலுக்கு வரணும்னு நான் வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு செல்வி அவர்கள் கேட்டது நியாயமான விஷயம். எல்லாரும் குடும்பத்தில் அரசியலுக்கு வரணுன்னா அதுக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற வகையில் கடைசியில் எல்லோரும் வந்து என்ன பண்ணீங்க? அதாவது நம்ம பல தடவை பேசியிருக்கோம், திமுகவில் ஏதாவது ஒரு அழிவோ பின்னடைவோ ஏற்பட்டால், அழியணும்னு நம்ம நினைக்கல, ஒரு பின்னடைவு வீழ்ச்சி ஏற்பட்டால் அது வேறு யாராலையும் வராது, திமுக உள்ளிருந்து தான் வரும். பத்மாசூரன் மாதிரி வரும், தன்னைத்தானே தன் தலையில் கை வச்சா பஸ்மமான அந்த புராண கதையில் இருக்கா மாதிரி தான் வரும்னு சொன்னோம். அதுவும் வந்து பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை, இந்த அப்புறம் கிச்சன் கேபினட்டு, இந்த கன்ஃபியூஷனில் வரும்னு இப்போ இல்லை, 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாலே பேசியிருக்கோம். நம்ம அரசியல் கட்டளையும் பேசியிருக்கோம், மற்ற நிகழ்வுலையும் பேசியிருக்கோம். இப்பொழுது அதைத்தான் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நீங்கள் கடைசியில் புள்ள ஒரு பக்கம் மாப்பிள்ளை ஒரு பக்கம்னு சொல்லி சண்டை போட்டு
என் தம்பியை தோக்கடிச்சிட்டீங்க, அதாவது ஸ்டாலின் அவர்களை. அப்போ கட்சி அது இதுக்கப்புறம் நீங்கள் எடப்பாடி அவர்களை முதல்வராக்க சொல்லி நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் சரி, உள்ளே போய் ஆதரவு கொடுத்தாலும் சரி, அது திமுக என்பது வந்து ஒரு இயக்கம் அழிவதற்கு காரணமாயிடும் அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய விளைவு அவர் உடனே அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு என்னைக்கு நடந்ததோ அதுக்கப்புறம் தான் அவர் இந்த சின்ன கட்சிகள்னால் விசிக, 2 கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டும் முஸ்லீம் லீக்கும் நாங்கள் ஆதரவு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்க தவேகாவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கூப்பிட்டு இவர் இடதுசாரி கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. 4 பேரையும் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போகிறதுனா போகலாம், நிபந்தனை என்ன உண்டோ நீங்கள் அங்கே போய் பேசிங்க, நான் குறுக்கிட மாட்டேன். அதாவது ஒரு அனுமதி மாதிரி கொடுத்துட்டார். அது அனுமதின்னு சொல்லுதா, அது என்ன சொல்லுதோ, அந்த விரக்தியில் கூட அந்த அனுமதின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது 2வது நம்ம தடுப்பானே நடக்கட்டும் அப்படின்னு. அப்போ அந்த ப்ரப்போசல் கைவிடப்பட்டது. திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு வகையில் புரிதலுடனோ கூட்டணியுடனோ வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது, எடப்பாடியை அமைச்சர். அப்போ தான் வந்து திருமாவளவனை பொது வேட்பாளராகன்னு சொல்லி அது ஒரு ப்ரப்போசல் வந்துருக்கு. திருமாவளவனை பொது வேட்பாளராக வந்து அப்போ திமுக ஆதரவு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்று 2 பக்கமும் ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு ஒரு இருக்கிறது. இது இந்த திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடந்ததாக தகவல் தெரிகிறது. திருமாவளவன் கூட எனக்கு அதை பற்றி தெரியாது, யாரும் நண்பர்கள் சொன்னார்கள் என்றார். அதெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் பேசாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அதுவும் வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிதான் அவரும் சொல்கிறார். எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வந்து இப்போ வந்து நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே, நம்ம இப்போ பேசுகிற விஷயம் இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் தாவேக, இது 3ஐயும் இணைச்சி வருது. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து அதிமுகவில் பிளவு என்பது வெளிப்பட்டு விட்டது. அவங்க என்னென்னா நம்ம வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருவோம், இந்த வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம். எடப்பாடி வந்து அப்படி நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம்னா அது வேண்டாம். சிவி சண்முகம் சொல்கிறாரு, அது எது உண்மைன்னு தெரியல, ஏன்னா இவர் என் புள்ள மேலே சத்தியம் நான் வைக்கிறேன், உன் புள்ள மேலே சத்தியம் நீ வைக்கிறியாங்கிறாரு. அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து சத்தியம் வச்சாலாம் யாரும் நம்ப மாட்டார். அது சத்தியத்தை யார் சொன்ன வாக்கை யார் காப்பாற்றிருக்காங்க? என் குடும்பத்துலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஸ்டாலின் சாரும் சொன்னார், உதயநிதியும் வரமாட்டேன்னாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் என் குடும்பத்துலேருந்து யாராவது வந்தால் சாட்டையால் அடிங்கன்னாரு, நடு ரோட்டில் நிற்க வச்சு. அதெல்லாம் நடந்ததா இல்லை யார் தான் சாட்டையால் அடிச்சு விட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மக்கள் புரிஞ்சு கொள்வாங்களா, அரசியல்வாதிகள்னால் அப்படி தான் பேசுவாங்க அப்படி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இவர்கள் பொது வேட்பாளராக திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அவர் எடப்பாடி இல்லைன்னு மறுத்திருக்காரு. திமுகவும் அதிமுகவும் வந்து ஒரு புரிதலில் வந்து எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இயல்பாக அவரை முதல்வராக்குறானே ஏன் வேணான்னு சொல்ல போகிறார் அப்படின்னு. ஆனால் திமுகவில் அதனால் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இதுதான் சூழ்நிலை. இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், என்ன சார் திமுகவில் பிளவா, என்ன சார் சொல்கிறீங்கன்னு. நேற்று பெண் நிறுவனத்தை வந்து மூட சொல்லி 290 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே நேத்தியோட. அது வந்து உதயநிதியோட அழுத்தத்தால் இந்த பெண் நிறுவனம் தான் உளவுத்துறையில் வந்து அவர் மாப்பிள்ளை சபரீசன் வந்து தவறான அறிக்கைகளை பெண் நிறுவனத்திலிருந்து கொடுத்து முதல்வர் அவர்கள் 60,000 ஓட்டில் ஜெயிப்பார் கொளத்தூர்லன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 9,000 ஓட்டில் விஎஸ் பாபுட்ட தோத்துட்டார். அப்படி வந்து அவருடைய தொகுதியிலேயே அவர் தோக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன்னா வந்து உளவுத்துறையில் உள்ள அதிகாரிகளெல்லாம் வந்து சபரீசன் வந்து செட் பண்ணி பெண் நிறுவனத்துலேருந்து சபரீசன், அப்புறம் அங்கே இருந்த மணிகண்டன் ஒருத்தர், மணிகண்டனா அவர் ஒருத்தர், சிஇஓ அவர் தான். இவங்களாம் வந்து உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து அந்த மாதிரி கொடுக்காதீங்க, எப்படி கொடுங்கன்னு அதை கொஞ்சம் மாற்றி முதல்வருக்கு திருப்தி ஏற்படுற மாதிரி அவர் எதை படித்தா சந்தோஷமாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தவறுதலான அறிக்கைகளும் தகவல்களும் வந்து தெரிவிக்கப்பட்டதாக இவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் 60,000 ஓட்டில் ஜெயிப்பாருன்னு சொல்லி அவன் முதல்வர் என்ன பண்ணுவார்? இதையும் படிப்பார். பேனாவில் பெண் நிறுவனத்துலேருந்து வந்திருக்கு.
உளவுத்துறையிலேருந்து இது தனி, இதுக்கு சம்மந்தம் இல்லை. அட கிட்டத்தட்ட அப்படியே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போது பெண் நிறுவனம் சொல்வதெல்லாம் உண்மை, உளவுத்துறை சொல்வதெல்லாம் உண்மை. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வேறு ஒரு மாதிரி அங்கே ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. இதெல்லாம் வச்சு அவர் உதயநிதி அவர்கள் வந்து பெண் நிறுவனத்தினால தான் நம்ம அந்த நடவடிக்கைகள்னால்தான், அந்த தவறான தகவல்கள்னால்தான் நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாவோ இல்லை தவறான ஒரு பாதையிலையோ போய் நம்ம தோற்றுட்டோம். இப்போ முதல்வர் கூட பேசியிருக்கார், தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், ஒருவரை ஒருவர் குறை சொல்வ வேண்டாம். யாரை சொல்கிறாரு? ஒருவரை ஒருவர் உதயநிதியும் சபரீசனையும் சொல்கிறாரு. உதயநிதியும் சபரீசனையும் சொல்கிறாரு. இல்லை அவங்க வந்து இப்போ இவங்க துர்கா அம்மையாரை வந்து ஒரு கால் அவங்க செல்வி மற்றவர்கள் சொல்கிறார். இது குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. இது வேண்டாம், நீங்களாம் அடிச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் கவனிக்கலை. உண்மையிலேயே கவனக்குறைவு அவருடைய சைடில் தான். அதை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. நடுவில் அவர் அமைச்சர் சேகர்பாபு வந்து அவர் ஜெயிச்சிட்டார். அவர் தொகுதியில், முதல்வர் தொகுதியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குளத்தூரை வந்து கோட்டை விட்டார், தோத்துட்டாருன்னொன்னா முதல்வரே ரொம்ப வருத்தப்பட்ட போது தான் அப்போது அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது, சேகர்பாபு மீது மிகுந்த நம்பிக்கை வச்சுருந்தார்கள். அறநிலையத்துறை அமைச்சர் என்பதாலும் சரி, இந்த ஆன்மீக கோயில்களுக்கு அவங்க போகிறதுக்கு வரத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணார். அதனால் அந்த அடிக்கடி சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய வந்ததுனால நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த கோவத்தில் அவங்க வந்து ஒரு சொம்பு எடுத்து வீசினதாக அவர் பேரில் அவர் வந்து பேசாமல் நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் எம்எல்ஏவை, அப்படியால தான் உங்களுக்கு திருப்தியா இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அவர் ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் போட்டுட்டு நேராக போய் உதயச்சந்திரன் அதிகாரி இருக்கார், அவர் தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உதயச்சந்திரன் தான் எல்லாம் வந்து போய் தகவல்கள்லாம் ஃபீட் பண்ணுவார். அப்போவே நிறைய பேர் வந்து யூடியூபர்கள் பேசிக்கிட்டதெல்லாம், பிரபலமான யூடியூபர்கள், சிக்கலில் மாட்டின யூடியூபர்கள், குண்டர் சட்டத்தில் கைது செய்தவர்கள் உட்பட அவங்களாம் என்ன பேசுனாங்க, இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கமே இல்லை, ஆட்சியே இல்லை, உதயச்சந்திரனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு அதிகாரம் பெற்றிருந்தார். ஏன்னா அவர் போய் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். உதயச்சந்திரனை போய் அவர் ஒரு அறையில் நீ தான் போய் முதல்வர் குடும்பத்தில், அதாவது ஸ்டாலின் குடும்பத்தில் வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி பலார்னு கன்னத்தில் அறைந்தார் என்று சில தகவல்கள் சொல்லியிருந்தேன். அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியல. அப்போது திமுக பக்கமும் இந்த பிளவு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, அதாவது லேசாக புகைய ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ தூரம் மறுபடியும் டெவலப் ஆகும், எப்படி ஒரு பிளவாகவே வருமா? இப்போ பெண் நிறுவனம் மூடப்பட்டது, இது உறுதியானது. 290 பேர் வேலையை விட்டு அமைச்ச 2 வாரத்துக்குள்ளே மூடணும்னு சொல்லி உதயநிதி அழுத்தம் கொடுத்ததாகவும், அவர் ஸ்டாலின் அவர்கள் மருமகனை கூப்பிட்டு சொன்னதாகவும், அவர் அதுக்கே 2 வாரம் நான் இன்றைக்கே மூடுறேன்னு சொல்லி அவர் கோவத்துலேயோ மூடிட்டார். இப்போ இதுக்கப்புறம் வந்து சபரீசன் வந்து அப்படியே ஒதுங்கி விடுவாரா, இல்லை திமுக குடும்பத்தை தலைமையால் ஒதுக்க முடியுமா? ஐயா, திமுக குடும்பத்துடைய தலைமையுடைய சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், நிதி, அதெல்லாம் வந்து நிதி அவர் தான், குடும்பத்தில் அவர் தானே நிதி அமைச்சர். அவரை நீங்கள் வேணான்னு ஒதுக்கி விட்டுட்டிங்கன்னா அப்போ நிதி வேணான்னு சொன்னால், பேர்லேயே நிதியெல்லாம் வச்சுருக்கீங்க, நிதி எப்படி ஒதுக்குவீங்க? அப்படி ஒரு சிக்கல் வரும். அவருக்கு வேறு வந்து அண்டர் கரண்ட்டில் வந்து டெல்லியில் உள்ள இப்போ டிஆர் பால் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கனிமொழி அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்களாம் வந்து டெல்லியில் ஓரளவுக்கு மற்ற திமுக தலைவர்களை விட இவர்கள் வந்து ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறார்கள், ஒரு கட்டிசி. மற்ற மாநில தலைவர்களோடு இப்போ சுப்ரியா, அந்த அவங்க சரத்பவாரோட மகள், அவங்க கூடலாம் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் நட்பாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து ஒரு மாநிலம் தாண்டிய அளவுக்கு ஒரு நட்பு வைத்திருக்கிறார்கள், பாஜக உட்பட, ஒரு அடிப்படை கட்டிசின்ற மாதிரி. அப்போ சபரீசன் ஒதுக்கப்பட்டார் என்று இதோட அவருடைய சரித்திரம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா அவர் சும்மா இருக்க போகிறாரா? இல்லை அப்படியே அவர் ஒதுங்கிட்டா இந்த துபாய், அபுதாபி, அந்த முதலீடு, இந்த முதலீடு, இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், அவர் தான் நிதியமைச்சர் குடும்பத்துக்கும் சரி, அந்த தலைமை
அந்த அவங்களுடைய அந்த வட்டத்துக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், அப்போ திமுகலையும் ஒரு பிளவு வந்து வெயிட்டிங் டு எக்ஸ்ப்ளோடு, வெடிப்பதற்கு காத்திருக்கிறது. சரி, இப்போ அதிமுக பக்கம் வருவோம். அதிமுகவில் இவங்க வந்திருக்காங்க. சட்டப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 91 ஷெடியூல்னு இருக்குது. அந்த 91 ஷெடியூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம்தான் ஃபேவரபுளாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எடப்பாடி பக்கம்னா அப்போது மொத்த 25 எம்எல்ஏக்கள் நிலைமை என்ன, டிஸ்குவாலிஃபை ஆகும். இதை நான் வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா, 2017-18 டிடிவி தினகரன் வந்து அவர் ஒதுங்கின போது அமமுக வருவதற்கு முன்னால் 18 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலேருந்து டிடிவி தினகரனை சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தபோது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபைனலாக எவ்வளவு போராடியும் அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க அமமுகவில் அப்புறம் போய் சேர்ந்தாங்க. அப்புறம் சேர்ந்து எம்எல்ஏ ஆக முடியலையே. அப்புறம் தேர்தல் வந்தால், தேர்தலில் வரும்போது தேர்தலில் தோத்துட்டாங்க. இந்த 18 பேரில் யாரும் மீண்டும் அமமுகவில் எம்எல்ஏவாக வந்தது எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக இல்லை. 1-2 பேர் யாராவது வந்திருந்தாங்கன்னா உண்டு. இல்லை, வரல. 21 காலி. அதான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவில் வந்து யாரும் வரல. அந்த 18 பேருக்கும் அப்போ வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தது தானே தவிர போனது தான், பதவி போனது தான். இதே மாதிரி சட்ட ரீதியாக. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, சபாநாயகர் இன்னைக்கு வந்து இவங்களை நீக்கிறோன்னு சொல்லி எடப்பாடி போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு. ஏன் கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு? சபாநாயகர் கண்டுக்க மாட்டார் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். ஏன்னா ஒரு தாவேகாவை சேர்ந்தவர், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் திமுகலேருந்து இந்த 8 பேர், விசிக, 2 கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக். ஏன்னா காங்கிரஸ் வந்து இனிமேல் திமுக பக்கம் போகாது, ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்படி வந்திருக்கும்போது ஒரு கசப்பு அதிகமாகிடுச்சு இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். இவங்களும் திட்டாங்க, எங்களை பிடிச்ச சனீஸ்வரம் 22 வருஷமாக ஒழிஞ்சுது அப்படின்லாம் பேசிட்டாங்க. அதான் இந்த கசப்பு அதிகமாகிடுச்சு, இனிமேல் வர முடியாது. ஆனால் இவர்கள் வந்து நாங்கள் கொள்கை அளவில் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்போ வேணாலும் திருப்பி கூப்பிட்ருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர், இவங்களுக்கு 5 அமைச்சர் கொடுக்குறதா ஒரு பேச்சு. அதாவது வேலுமணி சி விஷன் குரூப்பில் அவங்களுக்கு வந்து 8 பேர் கேட்குறாங்க, 5 அமைச்சர்கள் கொடுப்பாங்க, அப்புறமா வாரியம் ஏதோலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் நியூஸ் பாருங்கள், விசிகாவிலேருந்து அவர்களுக்கு அமைச்சர்கள் கொடுக்கக்கூடாது என்று ஒரு அழுத்தம் வருகிறது. இதே மாதிரி தான் வந்து அந்த ஜோசியர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அந்த ஜோசியர் வந்து பின்னணி என்ன, ஒரு ஜோசியரை வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது வேறு விஷயம். நீங்கள் பண்ணதுக்கு முன்னால் யோசனை பண்ணியிருக்கணும். அதான் சொல்கிறாங்க, விஜய் முதலமைச்சராவதெல்லாம் கணிச்ச அவருக்கு அவரோட வேலை ஒரே நாளில் போகணும் கணிக்கலையா அப்படின்னு. அதான் அவர் தனக்கே ஜோசியம், நார்மலாக யாரும் ஜோசியம் பார்க்குறவங்க தனக்கே ஜோசியம் பார்த்தா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே ஜோசியர் வந்து ஒரு காலத்தில் 2019 பிரியங்கா அவர்கள் வந்து வந்து பிரதமர் ஆவார்னு சொன்னாங்க. 2021 கமலஹாசன் முதல்வர் ஆவார்னு சொன்னார். அது ரெண்டும் பலிக்கலை. அஜித் அரசியலுக்கு வருவார்னு அதுவும் பலிக்கலை. இப்போ வந்து விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னாலும் அது பழிச்சிருக்கு. நம்ம வந்து அவரை வந்து கொச்சைப்படுத்துவோம், அவருடைய ஜோசிய திறமையை வந்து நம்ம வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறது. ஜோசியன்னா 4 பலிக்க 4 பலிக்காமல் போவோம். பலிக்கிற நீக்கி ஜோசியர் ப்ராப்ளம் ஆவார், பலிக்காத நீக்கி டவுன் ஆகிடுவார். இது இயற்கையில் நடக்கக்கூடியது. எல்லாரும் எதிர்காலத்தை வந்து 100% எந்த ஜோதிடர் வந்து அவரால் அதை வந்து கணிக்க முடிந்தால் கிட்டத்தட்ட அவர் கடவுளுக்கு ஒப்பானவராக ஆகிவிடுவார். ஏன்னா ஜோசியங்கிறதும் ஒரு வகையில் ஒரு விஞ்ஞானம் தான். அந்த விஞ்ஞானத்தில் ஒருத்தருக்கு கூடுதல் திறமை கம்மியாக இருக்கும், கூடுதல் திறமையாக இருக்கிறவங்க சொல்கிறது அதிகமாக பலிக்கும். இது வேறு இல்லை. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அவசரப்பட்டு அவரை வந்து ஒரு சிறப்பு அதிகாரியாக நியமித்திருக்கவும் வேண்டாம். இந்த விசிக, கம்யூனிஸ்டுகள் உட்பட பல கட்சிகள் வந்து இதை கேள்வி கேட்டு விமர்சனம் செய்தோன்னே 24 மணி நேரத்தில் அவரை வாபஸ் வாங்கியிருக்கிறது வேணாம். அவசரப்பட்டு அப்பாயின்மெண்ட்டும் போட்டிருக்க வேணாம், அவசரப்பட்டு வாபஸ் வாங்கியிருக்க வேணாம். ஏன் வாபஸ் வாங்கியிருக்க வேணான்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து ரொம்ப பிரமாதம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல. யாருக்காக இருந்தாலும் ஒரு பதவியை கொடுத்துட்டு 24 மணி நேரத்தில் பிடுங்கினீங்கன்னா தேவையில்லாத ஒரு அவமானம் தானே. விஜய்க்கும் அவமானம், முதல்வர் அவர்களுக்கும், அந்த மனிதருக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு சும்மா இருக்கிறத வந்து ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்க திமுக பீரியடில் வந்து லியோனி கொடுக்கலையா? அவர் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தவர். பட்டிமன்றத்தில் ரெட்டை அர்த்தத்தில் பேசுவார், கொஞ்சம் லேசாக ஆபாசங்கள்லேருந்து பேசுவார்.
அவரை கொண்டு போய் டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் வந்து பாட நூல் கழகத்தில் வந்து தலைவராக போடலையா? 8ஆம் கிளாஸ் வாத்தியாராக போட்டீங்க. பட்டிமன்றத்தில் பேசுகிறதுனால அது ஒரு திறமையா? அதுவும் வந்து இப்போ சாலவன் பாப்பையா, அவை நடராஜன்லாம் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த தமிழுங்கிறத வந்து அழுத்தம் கொடுத்து அதை நகைச்சுவை அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவர் நகைச்சுவைங்கிற பேரில் ஆபாசத்தை திணித்தவர். சரி, இப்போ பெரிய ஒரு ஏதோ ஒரு துணைவேந்தராக இருந்திருக்காரு, ஒரு அந்த கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் திமுகவுக்கு வேண்டியவர்கள்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்து இல்லையா? சுபவிக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மனுஷியபுத்திரனுக்கு கொடுத்துருக்காங்க, நடிகரான வாகை சந்திரசேகருக்கு அரசு பதவி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்லலை. அந்தந்த அரசு வரும்போது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அது சரியாக தவறாக அவர்களால் என்ன பிரயோஜனம் இருக்குது, அது அவரவர்களுடைய திறமை குணாதிசயத்தை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அழுத்தங்கள் வரும்போது இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இதுவரையும் உள்ள முன்னுதாரணங்கள் நான் சொன்ன 91 ஷெட்யூலு, 2018 வழக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுன்னா எப்படியா இருந்தாலும் அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் தான் வந்து நிற்கும். அப்படியா இருந்தால் அவங்க வந்து இந்த 25 நீங்கள் சொன்ன இந்த திருச்சி கிழக்கு சேர்த்து 26 தொகுதிகள் இது ஒன்றா வரலாம். இல்லை இது கோர்ட்டில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது திருச்சி கிழக்கு வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளே பண்ணி ஆகணும். இது 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது 6 மாதன்றது 1 வருஷம் கூட இருக்கும். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, இப்போது இன்னைக்கு காலையில் பத்திரிகை தகவல், எந்த திட்டமாக இருந்தாலும் துறைகளுக்கு உத்தரவு, விஜய்னா விஜய் முதல்வர் விஜய் வந்து உத்தரவிட்டிருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி. எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த துறையிலேருந்து வந்தாலும் 1 ஆண்டுக்கு மட்டும் அது வந்து அந்த திட்டம் அதுக்குள்ளே செயல்படுத்தி நிறைவேற்றுற மாதிரி திட்டங்களை மட்டும் பரிந்துரை செய்யுங்கள். ஏன் எதனால்? அப்போ 5 வருடம் நிலைக்க மாட்டோம், நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே இந்த அரசு தாங்காது. ஏன்னா இந்த பக்கம் திமுகலேருந்து வந்தவங்க இப்படி பிரிஞ்சு போனாலும் பிரச்சனை, அதிமுகலேருந்து வந்தவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாலும் பிரச்சனை. இப்போ அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு 5 பேர் அமைச்சர் கொடுக்கலான்னா சட்ட ரீதியாகவும் சட்ட வல்லுநர்களும் வந்து அவசரப்பட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா. இன்றைக்கி விசிகாவும் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அப்போ திமுக கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் வந்து அதிமுகலேருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தா இப்போ எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. இது எப்படி இது ஜெல் ஆகும்? ஆடு புலி புல்லுக்கட்டு மாதிரி ஆகிடுமே. அதிமுகலேருந்து வந்தவர்களும் அமைச்சர்கள். திமுக கூட்டணியில் இவ்வளோ நாள் கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒரு கிண்டல் பண்ணார் யார்? விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால். அறிவாலயம் பக்கத்தில் யார் நடந்து போனாலும் பிடிச்சி உள்ள கொள்ளையடித்த காசில் பங்கு கொடுத்து கூட்டணியில் சேர்த்துருவாங்கன்னு. இப்போ பனையூர் பக்கத்தில் யாரும் நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சா? இப்போது பனையூர் பக்கத்தில் யார் போனாலும் பிடிச்ச கூட்டணியில் போட்டுருவாங்க போல இருக்குது. நான் கூட ஈஸியாக அவாய்ட் பண்ணி எங்கே போனாலும் ஓயமார் வழியாக போயிடுறீங்க. ஆமாம். என்னன்னால் இந்த அரசு எவ்வளோ தூரம் தாங்குன்றது விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா? நான் இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், ஒரு 3-4 மாதம் பார்த்துட்டு நிதியெல்லாம் வந்து இப்போ இந்த 2500 கொடுத்தாருன்னா இன்றைக்கி 1000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதி பெண்கள் கலைஞர் உரிமை தொகை. அதாவது நான் முதல்வன்லாம் வந்து நேற்று 2 நாளில் கொடுத்துட்டாங்க. இந்த நான் புதல்வன் இல்லை, நான் புதல்வன், அப்புறம் அந்த மாணவிகளுக்கு ஒரு திட்டம், ஏதோ ஒன்று திட்டம், அது ஏதோ ஒரு வெற்றி ஏதோ ஒரு பேர், அந்த திட்டம்லாம் வந்து 1000 ரூபா மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபா அது கொடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுதான் அதை மறுபரிசீலனை செய்ய போகிறோம். இப்போவே மறுபரிசீலனை வந்தவுடனே வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம் நிதி நிலைமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதி நிலைமை சரியில்லை, 10 லட்சம் கோடி கடன். ஆமாம், 10 லட்சம் கோடி கடன்றது இப்போ தான் தெரிஞ்சுது அவருக்கு. தமிழ்நாடு முழுக்க எப்போது தெரியும், தேர்தலுக்கு முன்னாலே எப்போது தெரியும். இப்போ தான் தெரிஞ்ச மாதிரி வெள்ளை அறிக்கை. சரி, வெள்ளை அறிக்கை வந்து கடந்த அரசு செய்த தவறுகள்லாம் வெளியில் வரும்னு வச்சுக்கிட்டா கூட அதை விட்டுருவோம். அந்த தவறுகள் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தானே முக்கியம். அவங்க தப்பு பட்டாங்கன்னு நீங்கள் 6 மாதம் பேசலாமே தவிர 5 வருஷமும் பேச முடியாதுல்ல. ரைட். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவரே வந்து ஒரு 3-4 மாதத்தில் இல்லை ஒரு 6 மாத காலத்தில் நிதி பற்றாக்குறை, மத்திய அரசு வேறு தங்கம் வாங்காதீங்க, ஏன்னா இப்போ ஈரான் விவகாரத்தில் போர் இன்னும் வலுக்கிற மாதிரி இருக்குது, மாறி மாறி வருது. பெட்ரோல் ரேட் ஏறி போச்சு, பெட்ரோல் 3 ரூபா ஏற்றிட்டாங்க. இது எதிர்பார்த்தது தான். இவ்வளோ நாள் அது வராமல் இருந்துச்சே, எப்போ வரப்போகுதுன்னு இருந்தாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து 3 ரூபா ஏறி இருக்குது.
இப்போ பாகிஸ்தான் போன்ற இடங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 70%, 100% வந்து பெட்ரோல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டாக்கே 5 நாளைக்கு 4 நாளைக்கு மேலே நாட்டுக்கே இல்லாமல் ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 45லேருந்து 60 நாட்களுக்கு பெட்ரோலு, டீசலு, சிஎன்ஜி, அதான் எல்என்ஜி சிலிண்டரு இதெல்லாம் வந்து ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்த நேற்றோட வந்து ஹாஜி அலி என்ற ஒரு இந்திய கப்பல் ஆடுகளை ஏற்றி வந்திருக்கு. அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ குண்டு போட்டிருக்காங்க, யாரை கேட்டாலும் நான் இல்லைன்றான். இஸ்ரேலோ ஈரானோ இந்த பக்கத்துலேருந்தோ அந்த பக்கத்துலேருந்தோ நான் இல்லை, யார் போட்டான்னே தெரியல. இல்லை தவறுதலாக கூட விழுந்திருக்கலாம். நல்ல வேலையாக அதில் இருந்த 14-15 பேர் வந்து மாஸ்டர் உட்பட அவங்களாம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆடு மாடு கால்நடைகள் அது கப்பல் எரிஞ்சு போச்சு. அது எரியறதுக்குள்ளே இவங்களெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. இதுவே எண்ணெய் கப்பலாக இருந்தால் வெடிச்சு சதறி இருக்கும். அந்த டைம் இருந்திருக்கு அது காப்பாற்றுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கிறது வந்து, அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் வந்து பெட்ரோல் டீசல், ஏன்னா பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் உரம், தங்கம். இந்தியா வந்து தன்னுடைய தங்கம் பயன்படுத்துறதுல 85% வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யுது. நம்ம நாட்டில் தான் வந்து மற்ற நாடுகளை விட வீட்டில் நகை பண்ணி போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக ஒரு பழக்கம் பாரம்பரியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தங்கம்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து சொல்லும்போது இந்த விலை ஏறுது. இப்போ வந்து என்ன ஆகும், மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதிகளும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் இவர்களால் இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி பார்த்திங்க போனால் சட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது. என்ன சட்டம்? திமுக அமைச்சர்களுக்கு எதிராக பல வழக்குகள் இருக்கின்றன. இந்த வழக்கெல்லாம் யார் வந்து ஹேண்டில் பண்ணணும்? டிவிஎஸ்சி, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், மாநில அரசு. நீங்கள் அதில் கை வச்சிங்கன்னா அந்த 8 பேர் அப்படியே பிச்சுட்டு போயிடுவாங்க. திருமாவளவன் உட்பட அந்த 4x2 பேர் 8 பேர் திமுக ஆதரவு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறவங்களாம் திமுக கை வச்சிங்கன்னா அவங்க பிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க எவ்வளோ தூரம் தாக்கு பிடிப்பாங்க இந்த 25 பேர் தெரியல. இன்றைக்கே வந்து ஒரு பேச்சு என்ன அடிப்படுதுன்னா, அந்த 25 பேரில் 3 பேர் திரும்பி அங்கே போகிற மாதிரி இருக்கும். இது இப்படி தான் இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. 25 கூடும், 25 குறையும். இது உச்சநீதிமன்றம் போய் முடிவார வரைக்கும் இது வந்து ஒரு தள்ளாட்டத்தில் தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் இவங்க திமுகவுடைய கூட்டணி பக்கமும் தள்ளாட்டம். அது திமுகவினால் வரக்கூடிய தள்ளாட்டமா, எதனால் வரக்கூடிய தள்ளாட்டமா? கருத்து வேற்றுமை நிறைய வரும். இவங்களுக்கு அமைச்சர் கொடுத்தா இவங்க கோச்சிப்பாங்க, ஜோசியர் அப்பாயின் பண்ணால் விட்ரா பண்ணுங்கிறாங்க. ஒன்று இவர் முடிவெடுக்க அழுத்தங்கள் அதிகமானால் ஆட்சி எப்படி நடத்துவார்? கூட்டணி ஆட்சிக்கே உள்ள பிரச்சனைகள், பல கூட்டணி ஆட்சிகள் கவிழ்ந்ததுக்கு காரணமே இந்த கூட்டணி அழுத்தங்கள். நான் சொல்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ தான் புதுசு, மற்ற மாநிலங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கும் பொழுது விஜயுடைய ஆட்சி வந்து தள்ளாட்டத்தில் இருப்பதால் ஒரு 6 மாதம் வந்து ஆட்சி செய்துவிட்டு, நான் என்னால் முயன்ற வரைக்கும் நான் பண்ணேன், எனக்கு நிதி கிடைக்கல, மத்திய அரசு உதவலை, இவங்க கவுத்துட்டாங்க, இந்த பக்கம் இவங்க கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேர்தலை அவர் சந்திக்க வேண்டி வரும், அவராகவே ஆட்சியை கலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சில மட்டங்களில் அரசு துறையில் அங்கங்கே வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய இந்த 1 ஆண்டுக்கு உண்டான திட்டங்களை மட்டும் சொல்லும்போது இதுவும் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நன்றி. நன்றி, வணக்கம்.